வெல்கம் டு தனுஷ்கா விலாகுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, உளுந்தம்பருப்பு 100 எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பேனில் வந்து ஆயில் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரவும் வந்து இதை ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் தேவையில்லைங்க, வெறுமனையாக நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இதுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, நம்ம இது வந்து 100 ரேஷியோவில் நம்ம 200 அரிசியை எடுத்து சாப்பாடு அரிசி எடுத்து இதோட இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா, குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து காயப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டைஜஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜீரகம், வெந்தயம் ரெண்டுமே வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது சாப்பிட கொடுக்கறது வந்து நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கவும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி, உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து நம்ம அந்த குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர் விசில் விட்டுற வேண்டியதாங்க. ஒரு 5லேருந்து 6 வரை வந்து விசில் விடுங்க. நல்லா குழையவும் கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கர் விசில் முடிஞ்சோடனே நல்லா இந்த மாதிரி உதிர ரைஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து தக்காளி பச்சடி தாங்க. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பல்லாரி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம தக்காளி பழத்தையும் வதக்கணும். இது முதல்ல வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி பழத்தையும் இதோடையே போட்டு வதக்கணும். தக்காளி பழம் வதங்கினோன்னு பார்த்திங்கன்னா உப்பு தேவையானது அளவு, அதுக்கப்புறம் காயப்பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி, துவரம்பருப்பு 50 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க குக்கரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு திருப்பி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 விசில் விடணுங்க. அப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொடி வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா 4 இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நம்ம விசில் இப்படி விட்டோன்னே இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளித்து நம்ம அந்த இதில் பச்சடியில் போடுறதுக்குங்க. நல்லா இப்படி தாளித்து அதில் போட்டதுக்கப்புறம் குக்கரை வந்து திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கிண்டி ஒரு கொதி வரவும் அந்த தேங்காய் அரைச்ச விழுது வந்து பச்சை வாடை போகவும் நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. இந்த உளுந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து பச்சடியும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து எள்ளு துவையல், இஞ்சி துவையல், நெல்லிக்காய் துவையல்னு எல்லாமே அரைப்பாங்க. உங்களுக்கு அதோட ரெசிபியும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க. அன்றைக்கி நாங்கள் பண்ணது வந்து நெல்லிக்காய் துவையல் தாங்க பண்ணியிருந்தோம். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.